பல்லதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய சாவுகள் என்பது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்துள்ளது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை பற்றி வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இதற்கு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி ரீதியில வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது ஒரு இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த விஷயத்தை வந்து இந்தியா ஃபுல்லாவே இந்த விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்ந்திருக்காங்க. இது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இடியா தான் விழுந்திருக்குன்னு சொல்லணும். இந்த கள்ளச்சாராய சாவுகள் மத்தியில இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து இன்னமும் அதோட பரபரப்பு வந்து குறையவில்லை அப்படிதான் சொல்லணும். திமுக தரப்புல இருந்து என்னதான் அந்த கள்ளச்சாரம் விஷயத்துல அவங்களுடைய பேரு டேமேஜ் ஆனாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்களோட கவனம் வந்து கொஞ்சம் கூட சிதறவில்லை அப்படின்னு சொல்லணும். அங்க நியமிக்கப்பட்ட 9 அமைச்சர்கள் வந்து விக்கிரவாண்டியில இன்னமும் தரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து அதாவது தரமா வேலை செஞ்சுட்டாங்க மீன்ஸ் வந்து மக்கள் எல்லாம் போய் அவங்க சந்தைக்கல. அவங்க வந்து அந்த எப்படியாச்சும் மக்களை வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் செயல்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டையும் வந்து பணத்தை இறைச்சி நம்ம வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில இறங்கியிருக்காங்க. ஆனால் பாமக தரப்புல இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இது ஒரு பர்சனல் பழிவாங்கல், அதாவது அவர் வந்து தனிப்பட்ட பழிவாங்கல் ஒரு நடவடிக்கையாவே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து எடுத்துட்டு இருக்காருன்னு நம்ம தோணுது. எதுக்காகனா விக்கிரவாண்டி இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்யறதுல இருந்து இப்போ அந்த அங்க வேட்பாளர் அறிமுக கூட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாவே கலந்துக்கிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகளும் சரி கூட்டணி கட்சி தலைவரும் சரி மிகவும் உற்சாகப்படுத்தி வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தருமபுரியில நிகழ்த்தப்பட்ட அதே ஃபார்முலா தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கையில் எடுத்திருக்காரு சொல்லணும். அவருடைய கட்சி தொண்டர்கள் பல பேர் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சபட்சம் ஒரு 10 தடவையாவது விக்கிரவாண்டியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து பல பேர் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. அதை மெய்ப்பிக்கும் வகையில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 தடவை, அதாவது வேட்புமனு தாக்கல் செஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல, இதற்கு 3 தடவை அந்த தொகுதியில போயிட்டு அவருடைய தன்னுடைய முகத்தை தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து அந்த தொகுதி மக்கள் கிட்ட தொடர்ச்சியா நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாரு ஒரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு தீவிர பிரச்சாரத்தை வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கையில் எடுப்பது வந்து பல கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அவர் வந்து கண்டிப்பா வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் எடுத்துக்கார சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில திமுக ஜெயிச்சாலும் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மிக தீவிரமா பயன்படுத்தியிருக்காரு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் உள்ள அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு கிளை அடையாக போயிட்டு அவங்களுடைய வேலையை வந்து தொடங்கி இருக்காங்க. அடுத்து அங்க இருக்கிற நிர்வாகிகளை பாக்குறாங்க, அங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து இது மாதிரி 10.5% வன்னியர் மக்களுக்கு திமுக செய்த துரோகத்திலிருந்து அனைத்தையும் புட்டு வச்சு அவங்க வந்து வாக்கு வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியில் தான் இருக்கும். என்னதான் பணம் கொடுத்தாலும் அங்க இருக்கிற வாக்குகளை வந்து முழுவதுமாக திமுகவில் வாங்க முடியாத அளவிற்கு அங்க வந்து பாமக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்ம அடிச்சு சொல்லணும். அப்படி ஒரு ரீதியில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் சரி தொடர்ச்சியா அதை பார்த்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டு இருக்காங்க. தொடக்கத்துல வந்து பல்வேறு நபர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அதாவது கேலி கிண்டமா கூட பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம். என்னன்னா இந்த இடத்துல வந்து பாமக நிர்வாகிகளையும் அப்புறம் வந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் திமுக வந்து விலைக்கு வாங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அனைத்தையும் பொய்யாக்கி அனைவருமே, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து அனைவருமே பார்த்தா ஒற்றுமையோட இடத்துல மிக பரவலாவே சூப்பராகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நியூஸ் வந்து கலர் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது விக்கிரவாண்டி தொகுதிக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து அங்க சென்ற நிர்வாகிகள் வந்து அங்க இருக்கிற கள நிலவரத்தை அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்கிற ஒரு இடைத்தேர்தலால் தான் விக்கிரவாண்டி இருக்கும், மற்ற இடைத்தேர்தல் மாதிரிலாம் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இந்த இடத்துல வந்து பாமக கண்டிப்பா வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதற்காகனா சமீபத்தில் நடந்த அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் வந்து பாதித்துள்ளதுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு வந்து மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்ட ஸ்டேட்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் வந்து அங்க இருக்கிற, அதாவது விக்கிரவாண்டியில் இருக்கிற மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அன்புமணிக்கு ஆதரவாகவே களமிறங்க வைத்துள்ளதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிகிறதுக்குள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட சம்பவம் என்கிறது மிக தரமாவே இருக்கும்
அப்படிங்கிற ரீதியில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொன்னோம். இன்னும் சௌமியா அன்புமணி இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. இன்னும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் இருக்காங்க, அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரு. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இன்னும் பல்வேறு மாற்றங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுநிலை வாக்காளர்களுடைய மொத்த வாக்குகளையும் பாமக வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்துல போயிட்டு பேட்டி கொடுத்ததாகட்டும், நேர்ல போயிட்டு அவர் விசாரிச்சாகட்டும், அவர் கொடுத்த அறிக்கைகளாகட்டும், அனைத்துமே வந்து தலித் மக்கள் மனசுலயும் ஒரு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா இவர் வந்தா இவர் வந்து கள்ளச்சாராய சாவுகளை வந்து கண்டிப்பா ஒழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மது ஒழிப்பை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ரீதியில வந்து இப்பவே வந்து விக்கிரவாண்டியில் இருக்கிற தலித் மக்களோட மனசுல வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஓட்டா மாறுமாங்கிறது களத்துலதான் தெரியும். இவை அனைத்துமே வைத்து பார்த்தால் திமுக இந்த இடத்துல வந்து மிக பெரிய அளவுல விலை கொடுத்துதான் வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் அங்க இருக்கிற நிர்வாகிகள், அதாவது திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நீங்க பல கோடிகள் செலவு செய்தால் மட்டுமே, அதாவது பல கோடிகள் என்பது 200 கோடி 300 கோடி இது மாதிரி செலவு செய்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நீங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாமகவோட களப்பணி வந்து சிறப்பா இருக்கு. எங்களால வந்து அவரோட களப்பணி வந்து எங்களால பீட் பண்ண முடியல. பணத்தால் மட்டும்தான் மக்களை வந்து விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற ரீதியில வந்து திமுக நிர்வாகிகள் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட டீ கடையில வந்து சொல்லி மனவேதனையில இருக்காங்க அப்படிங்கிற ரீதியான பல்வேறு நியூஸ்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி மக்களோட நியூஸ் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்கு. பல்வேறு நபர்கள் வந்து சொல்லிட்டு தான், பொதுமக்கள்லாம் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த கள்ளச்சாராய சாவும் சரி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சமும் சரி, விக்கிரவாண்டி தொகுதி மக்களோட மனதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா பார்ப்போம். இன்னும் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றிய பல்வேறு நியூஸ்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. இவை அனைத்தையும் அலசி ஆராய்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.